ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு டக்கர் கேமிங் தமிழ். இனி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கீபோர்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்ரானிக்ஸ் கீபோர்டில தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கீபோர்டு வந்து மவுஸு ப்ளஸ் கீபோர்ட் 2த்தையும் சேர்த்து வாங்கினேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, மவுஸ் வந்து புட்டுக்கிச்சு. ஸோ வந்து மவுஸ் புட்டுக்கிறதுனால காஸ்மிக் பைட்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மவுஸ் ஒண்ணு வாங்கினேன். இந்த மவுஸோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 700 இது ₹700. இந்த மவுஸ் வந்து 12,800 டிபிஐயும் 1000 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க ஒரு மவுஸு. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானால இதை நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். இது ஆர்ஜிபி லைட்டோட வரும் வித் ஒயரு. நேரம் வந்து நாளைக்கு வந்துடுறேன். இப்போ என்னன்னா, மவுஸு தான் புட்டிக்கிச்சே, சரி நம்ம கீபோர்டை வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஈவும் ஓவும் வேலை செய்யல. ஏன்னா ரெசிடென்ட் ஈவில் தான் நம்ம லைவ் போட்டுட்ருக்கோம். அந்த ரெசிடென்ட் ஈவிலுக்கு ஈ தேவை. அது வந்து சுத்தமாக வேலை செய்யல. சரி நம்மக்கிட்ட இதுதான் வேலை செய்யாமல் போச்சேன்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆதி காலத்து ஒரு கீபோர்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த கீபோர்ட் தான் கை கொடுத்தது நேற்று. சரி அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கீபோர்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த கீபோர்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம அன்பாக்சிங் போயிடலாம். ஓகே ஓகே டாடா, இதுதான் நம்ம வாங்கின கீபோர்டு. ஸோ வந்து இது வந்து ஈவோஃபாக்ஸோட கட்டானா X2. ஸோ வந்து இது மெக்கானிக்கல் கீபோர்டு. எங்கள் ஃபஸ்ட் டைமாக இதை நான் பை பண்ணியிருக்கேன். தான் பார்க்கணும் யூஸ் பண்ணுற வீடியோ வந்து நிறைய போடுறேன். இப்போ அன்பாக்சிங் வீடியோ மட்டும் பார்த்துடலாம். கரெக்டாக தான் பிரிக்கலாம். டேப் இங்கே ஒரு இங்கே ஒரு டேப் வச்சுக்கிறான் தலா. டேப்பையும் கட் பண்ணுவோண்டா. ஓகே சிசரை இப்படி வச்சுருவோம். ஆக்டிவேட் யுவர் வாரண்டி. இது வாரண்டியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போல இது ரொம்ப முக்கியம். இது வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு யூசர் மேனுவல். ஸோ வந்து இதை நம்ம எப்படிலாம் வந்து பண்ணணும், என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை காட்டாங்க. ஒரு கீபோர்டோட அப்படி பரவாயில்ல, செமையாக இருக்குது. இந்த கீபோர்டில் வந்து லாங் லாஸ்டிக் ப்ளூ ஸ்விட்சஸ் இருக்குது போல். இதை நம்ம இந்த ஸ்விட்சு போயிடுச்சுன்னா நம்ம இதை மட்டும் தனியாக வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ வந்து ரிமூவ் ஒரு கீ மட்டும் போயிடுச்சுன்னா அந்த கீ வந்து நம்ம மறுபடியும் மாட்டிக்கலாம். அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குதுல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தலைவனுக்கு வந்துடுவோம். வேறு லெவலில் மாட்டிக்கிச்சு. ஒய்ஃப் உள்ளே மாட்டிக்கிச்சேன். வீடியோ அன்பாக்சிங் வீடியோலாம் ஃபன் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஒயிட் கலர் கேபிள் நம்ம நினச்ச மாதிரியே ஒயிட் கலரை ஒரு வழியாக வாங்கியாச்சு. இல்லை என்னமோ கொடுத்துருக்கானே, இது என்ன ப்ரோ? இது ஸ்டாண்டா இல்லை அந்த சுவிட்சை கழட்டுறது போல். சுவிட்சு போயிடுச்சுன்னா இதை வச்சு தான் கழட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் கழட்டணும் போல். சின்ன இடுக்கி மாதிரி இருக்குது. இடுக்கி ரைட்டு. வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் பாக்ஸில். பார்த்துருவோமா உங்களுக்கு பிளான்ஸ்? அதோ ஒரு இருக்குதுல 2 சுவிட்சு கொடுத்துருக்கான் தலை. 4 சுவிட்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான் ப்ரோ. அருமைடா, 4 சுவிட்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அதை மாட்டணும்னு நினைக்கிறேன். வாங்க ஓகே கீபோர்டை பிரிச்சிடலாம். பிரிக்கிறதுக்கு ஈஸியாக தான்ப்பா இருக்குது. நல்லா தான் கொடுத்துருக்கான். ஓகே மக்களே, மவுஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இதில் என்னென்ன இருக்குன்னா, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியமாக இருக்குது. வாங்கினதுல கொஞ்சம் ஒர்த்துன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வால்யூம் கண்ட்ரோல் வந்து இந்த டிஜேலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்கான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இந்த கீபோர்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருவோமா? மக்களே, கீபோர்டு லைட்டு பார்க்கவே தரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ இதில் 2-3 கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு பார்த்துருவோமா? இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு 4 விதமான லைட் எஃபெக்ட் வைக்கலாம். ஸோ வந்து அதில் ஃபஸ்ட்டு மோடு வந்து இது தான். ஸோ வந்து எல்லாமே லைட் எரியும். செகண்ட் மோடுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ வந்து பிளிங்க் ஆகி ஒரு மாதிரி ஹம்மிங்கில் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அணைஞ்சு எரியிற மாதிரி இருக்குது. இது ஒரு எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இது. ஸோ அங்கங்கே கலர் வந்து அங்கங்கே எஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ நான் வந்து பட்டன் தட்டுறனோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வருது. ஸோ நான் எங்கே தட்டினாலும் அங்கங்கே லைட் வருது. இது வந்து ஒரு செமையாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்கே தட்டுறேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கீபோர்டில் கேம் விளாட்றோன்னு சொன்னோன்னா எங்கே நம்ம அழுத்துறோமோ அந்த இடம் மட்டும் லைட்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று லைன் பை லைனாக ஒன்று போயிட்டுருக்கு லைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது. ஸோ வந்து 4 இல்லை 5 மோடு 6 மோடு இருக்கும் போல். இது ஒரு எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் 6 எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. 6ஆ 5ஆன்னு சரியாக தெரில. தெரிஞ்ச வீடியோ பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டை வந்து நம்ம ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு விளாட்றேன்னா ரொம்ப எனக்கு கீபோர்டில் லைட்டு கண்ணு கூசுதுன்னா ஸோ வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ சொல்லிட்டு அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரன்னிங் ஸ்பீடு வருது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடு வேணும், எவ்வளோ ஸ்லோவாக வேணும்ன்ட்டு வச்சுக்கலாம். நம்ம இதுலேயே கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுதுங்களா, இப்போ இது அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் இருக்குது இதில்.
எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்லோ பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேகமாக போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வேகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பீடை. நெக்ஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அவ்வளோதான் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து வந்துடும் இந்த லைட் எல்லாமே. இப்போ நம்ம நார்மலாக வந்து கொடுத்துறோன்னா நார்மலாக வரும். இது நம்ம ஸ்லோவாகவும் பண்ணிக்கலாம், ஸ்பீடாகவும் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து வீடியோக்குள்ளே வந்துடுறேன். ஸோ வந்து நான் ஏன் இந்த இது வாங்கினேன்னா, ஜப்ரானிக் வந்து எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு கீபோர்டை வாங்கியிருக்கேன். இந்த கீபோர்டை ரிவ்யூ பார்த்து சரி நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் வாங்கினேன். இப்போ நான் எடுத்து வந்து ரிவ்யூ போடல, ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த கீபோர்டும் இந்த மவுஸும் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ வந்து பிடிச்சிருக்கவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ நீங்கள் இந்த மவுஸு எனக்கு தெரிஞ்சவரை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். எனக்கு இந்த கீபோர்டும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹோம் தேட்டர்லாம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அதே மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் கேமிங் லைவ்லாம் போடுறோம். ஸோ வந்து 10:30 மணிக்கு நம்ம லைவ் இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கல, ஃபேமிலி ஆகிடுங்க. டாட்டா பை பை, சி யூ மக்களே.